ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நிரந்தரமாக தர முடியும். நம்ம எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் எதில் நம்ம கடந்து போயிட்டு இருந்தாலும் அந்த ஒரு முழுமையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆண்டவர்கிட்ட தான் வரும். அவரை நம்ம அப்போ தான் நம்ம துதிக்கவும் முடியும். நம்ம துதிக்கும் போது நம்ம என்ன ஆகும், நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஸோ புதிய ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க. சார் அதை பாடுறேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்களா இருக்கலாம், ரைட்? ஸோ அப்படி இருந்தும் நம்ம சில நேரம் உலக கவலை, உலகத்தில் நமக்கு இருக்கிற பாடுகள் பிரச்சனைகள் நிமித்தம் நம்ம என்ன பண்ணிடுவோம், முடங்கி போய் நம்ம ஆண்டவருக்காக எழும்ப முடியாதவர்களாயும் பலனற்றவர்களாயும் நம்ம வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆண்டவர் வந்துட்டு வேதத்தில் நமக்கு ஒரு வசனம் சொல்லியிருக்காரு பாருங்களேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலும் அவனும் பலனற்று போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போனா நம்ம உலக கவலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் அந்த மாதிரி காரியங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்களா? மேபி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளும் பலனற்றவர்களாக போயிடுவோம் அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதை போல் நம்ம விதையை போல தான் நம்ம இருக்கணும். ஸோ நம்ம பலன் கொடுக்குறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ 30, 60, 100 நம்ம பலன் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ நம்ம உலக கவலையே பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆண்டவருக்காக எழுதி பலன் கொடுக்க முடியாது, ஆண்டவருக்காக நம்ம ஷைன் பண்ண முடியாது, ஸோ ஆண்டவருக்காக நம்ம வாழ முடியாது. ஸோ கர்த்தருக்காக நம்ம எழுதி பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக நம்ம வந்துட்டு வாழணும். அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் ஒரு கரையில் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஏன்னா அந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது, பரலோகம் தான் நமக்கு நிரந்தரம். ஸோ அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற உலகத்தில் நம்ம பலன் கொடுக்குறவர்களாக நம்ம மாறுவோம், ஆண்டவர் துதிப்போம், எப்பொழுது கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஓகே, ஏன்னா ஆண்டவர் நம்மளை விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பலனற்றவர்களாக மட்டும் நம்ம போய்விடக்கூடாது. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் என்ன எழுப்பினால தான், இல்லைன்னா நான் முடங்கியே தான் இருந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் எழுப்பலாட்டி கண்டிப்பாக நானும் உங்கள் முன்னாடி இன்றைக்கி நிற்க முடியாது. எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை உதித்தது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம ஸோ அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா நமக்கு ஐயோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, செய்யுங்க, பண்ணுங்க, முடங்கி கிடக்காதீங்க, புறக்கணிக்காதீங்க. ஸோ நம்ம பண்ணலைன்னா, நம்ம எழும்பலைன்னா யார் எழும்ப முடியும்? யார் ஆண்டவருக்காக எழுப்பி பலன் கொடுக்க முடியும்? ஸோ நம்மளை வந்து ஆண்டவர் அழைத்திருக்காரு, நம்மளை தெரிந்தெடுத்திருக்காரு, நம்மளை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு மீட் எடுத்திருக்காருன்னா நம்ம தான் ஆண்டவரை குறித்து இனி நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஆண்டவருக்காக நீங்கள் எழும்பலைன்னா வேறு யார் எழும்புவா அப்படின்ட்டு நீங்கள் சிந்திச்சுப்பாரு. ஹாப்பியாக இருங்க. ஸோ ஆண்டவருக்காக கண்டிப்பாக நம்ம எழுப்புவோம், பலன் கொடுப்போம், எழுப்பி பிரகாசிப்போம்.